வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது 6 Hours Away அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் 6 மணி நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவா காட்டுவாங்க. இவர் தன்னோட மனைவி மற்றும் மகளோட பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் இவரோட மனைவியை வந்து ஒரு கும்பல் கடத்திடுறாங்க. அண்ட் இவர்கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அதாவது 6 மணி நேரத்துக்குள்ள நான் சொல்ற 6 பேரையும் நீ கொலை பண்ணணும். கொலை பண்ணி முடிச்சிட்டனா உன் மனைவியை நீ உயிரோட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டல் விடுறாங்க. இவரும் லைனா கொலைகள் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டே வராங்க. அந்த டைம்ல தான் இவரோட மனைவியை பத்திய ஒரு உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த உண்மை என்ன, இந்த கொலைகளை இவர் பண்ணி முடிச்சாரா, டுவர்ட்ஸ் எண்ட் அவரோட மனைவியை காப்பாத்தினாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த படம் எதை நோக்கி போக போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சீன்லேயே சொல்லிடுவாங்க. அதாவது 6 மணி நேரத்துல 6 கொலைகள் பண்ணணுங்கிற அந்த டாஸ்கை ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோக்கு வந்து அந்த வில்லன் கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே கொலைகள் அப்படின்றதுமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த மனைவி ரிலேட்டடான சீக்ரெட் அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா தான் இருந்துச்சு. அதையுமே ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க. அண்ட் அதுமே ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்டை உண்டாக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல ஒரு சில ஸ்டண்ட் காட்சிகள் அப்படின்றதுமே நீட்டாவே எடுத்திருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஸ்டண்ட் அப்படின்றது நீட்டாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையோட டியூரேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஒரு பயங்கர குயிக் வாட்சாவே பாக்குற மாதிரியான ஒரு படம் தான். ஓரளவுக்கு நிறைய இடங்கள் கொஞ்சம் கிரிப்பிங்கா தான் போகும். பட் பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த படத்துல அந்த ஆக்சுவல் டாஸ்க் இருக்குல்ல, 6 பேரை கொலை பண்ணணும், அதுவும் 6 மணி நேரத்துக்குள்ள அப்படின்றது, அந்த டைம் ட்ரையல் அப்படின்றதே வந்து பாதியிலே விட்டுருவாங்க. அதுலயும் அதுல காட்டக்கூடிய கொலைகள் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பிளான் பண்ணிலாம் நடக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் காக்கா குருவியை சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த மனைவியை பத்திய சீக்ரெட் அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. சரி, அது ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொண்டு வந்து முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதையும் ரொம்ப ரொம்ப ரொட்டீனான ஒரு வேலை முடிச்சிருப்பாங்க. அதுவுமே ஒரு மாதிரி புஷ்ன்னு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் எப்ப வர போறாங்கன்ட்டு. அதே மாதிரி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்டபிளான ஒரு கிளைமேக்ஸ் தான். ஓவரால் டைம் ட்ரையலை பேஸ் பண்ணி ஒரு கிரிப்பிங்கான த்ரில்லர் கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப அவுடேட்டடா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.